hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vegetable biryani. நான் எப்படி பண்றேங்கறதை இன்னைக்கு காட்ட போறேன். இங்க இருக்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸ், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு 30 minutes அளவுக்கு ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. உங்களுக்கு பிரியாணி மசாலாலே காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை தவிர 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை தவிர ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் நெய், எண்ணெய், இவ்வளோதான் தேவை. நம்ம இதை எப்படி பண்ணலாம், அப்புறம் ஒரு கை புதினா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குக்கரில், நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்லேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். இது வந்து இப்போ சூடாகும்போது ஒரு பே லீஃப், ஒரே ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இது நல்லா இப்போ பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வெங்காயம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பன்னீர் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, போகிறோம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா வெறும் பிரியாணி மசாலா மட்டும் இந்த மிளகாக்கு அப்புறம் போட்டு பண்ணாலும் போதும். இல்லாட்டி பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா காரப்பொடி, கரம் மசாலா போட்டாலே போதும். கொஞ்சம் தனியா பவுடர் போட்டுக்கணும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இது 3 சேர்த்து ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இது ஒரு 1 மினிட் வதக்கியாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் கேப்சிகமையும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் கேப்சிகமும் சேர்த்து இன்னொரு 1 மினிட் அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அதில் புதினா இலை எப்போதும் இந்த மாதிரி காய்கறி சேர்க்கும் போதோ இல்லை இதுக்கு முன்னாடி வெங்காயம் வதக்குறோம்ல அப்போ சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் உங்களோட பிரியாணி. இப்போ சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 1/4 டீஸ்பூன் அது. அப்புறமா இந்த பிரியாணி மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன். அப்புறம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் இப்போ வந்து சம்மர் சீசன், காரம் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மசாலாவும் சேர்த்து ஒரு 1 மினிட் ஆயாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே நான் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுட்டேன். அப்புறமா இந்த டிஷ்க்கு மொத்தமாக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்புலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து கிண்டி விடக்கூடாது. 30 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1.5 கப் அரிசிக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதித்து கொஞ்சம் தண்ணி வற்றணும். ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல இது கொதி வந்து தண்ணியில் பாதி வந்து நல்ல இதுவாக இருக்கும், குக்காக இருக்கும். இந்த அளவுக்கு அரிசி குக்கானோன்னு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு விசில் அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் பாருங்கள் ரைஸ் பாதி குக்காக இருக்கும்.
இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு விசில் அளவுக்கு வேக விட போகிறோம். நான் அது வெந்ததுக்கப்புறம் வெந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்புலேருந்து எடுத்து நகர்த்தி வச்சிடலாம். இப்போது இது ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ப்ரெஷர் போயாச்சு. நம்மளோட ரைஸ் ரெடி. பார்க்கலாம் பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒத்தையாக இருக்கணும். நம்ம ஒரு விசில் தான் விட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எம்மியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அதை நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.